அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நீ தந்த கிருபிக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எத்தனையோ பேர் கிடைக்க சலாகத்தை சபா நீர்கள் தந்த கிருபிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். என்னுடைய வாழ்நாளை இப்படி ஓரளவு நீ கூட்டி சேர்த்து ஏசப்பா, அதுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தை கேட்டியதுப்பா. அந்த பாக்கியத்தை கூட எங்களுக்கு தந்த கிருபிக்காக நன்றி துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த ஓய்வு நாளை தந்த கிருபிக்காக நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்காத சலாகத்தை எங்களுக்கு தந்த கிருபிக்காக நன்றி. உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராய்ச்சிய தந்த பிரதான கிருபிக்காக நன்றி துதிக்கிற ஆண்டவரே, சோத்திரம். இந்த நேரத்தை நீ ஆசிரியர் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பேர் நேரத்திலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சபா எங்களுக்கு விலைக்கு தர வேண்டுமா ஜெபிக்க மாட்டவரே, அது எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஜெயிக்க மாட்டவரே. மீது நேரிலே உங்களுடைய கரங்களை வைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களை நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பாடல் பாரு மாதிரி கொடிதான நாட்களாக வரும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுக்காக அதிகமான என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆலயத்து வாரம் வந்த உடனே நினைச்சிடும் முழங்கால் போடணும், அப்படிதானே? வந்த உடனே முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் நம்ம எழுதுகின்ற விண்ணப்பங்கள் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம் சிந்திக்க போயிடும். அதுக்கு ஆதாரமாக உள்ள வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதானே? யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பாட்ட கேட்ட உடனே கிடைச்சிருமா? சிலது கேட்ட உடனே கிடைக்கும். நான் வீட்டுல பெற்றோர் பிள்ளைகள் கேட்காங்க, கேட்ட உடனே பெற்றோர் நினைச்சுவாங்க சிலதை வாங்கி கொடுப்பாங்க, சில இடத்த சில பொருட்களை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பொருங்க சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்போ நாம் எப்படி கேட்க வேண்டும்? எப்படி நாம் கேட்க வேண்டும்? நம்முடைய மார்க்கமானது எப்படிப்பட்டது? நம்ம பேச்சில் மட்டுமல்ல, அது செயலையும் காட்ட வேண்டும். சில பேர் பேச்சில் மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க, நான் கிறிஸ்தவன் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய செயலிலே என்ன செய்யணும், அதை காட்ட வேண்டும். அப்படி ஒரு காட்டின ஒரு மனிதன் வந்து டாமியன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் வந்து ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும் சொல்லி அவரு நினைத்திருக்காரு. அப்போ அவரை சென்ற இடம் வந்து மலாக்காய்னு சொல்லக்கூடிய தீவு. மலாக்காய்னு சொல்லக்கூடிய தீவு. தீவுனா தெரியுங்களா? தீவுனா என்ன தெரியுமா? படிச்சவங்களை சொல்லும் பார்ப்போம். தீவு என்பது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும், மத்தியில இருக்கும். அப்படிதானே? தீபகற்பம் அது முக்கியம், முன்னால அந்த சோசியல் வரும், அது முக்கியமான வரும். தீபகற்பம் என்பது 3 பக்கம் கடல் இருக்கு, ஒரு பக்கம் இதா இருக்கும். அப்போ மலாக்காய்னு சொல்லக்கூடிய தீவுல அங்க என்ன செய்வாங்கன்னா, அங்க மக்கள் இருக்காங்க. மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா குஷ்டரோகம் பிடித்தவங்க. இந்த குஷ்டரோகம் பிடித்தவங்க இப்போ வந்து அங்கங்க வச்சிருக்காங்க. முன்னால வச்சாங்கன்னா குஷ்டரோகம் ஒருவன் பிடிச்சுன்னா தனியா கொண்டு விட்டுருவாங்க. அந்த தீவுல கொண்டு குஷ்டரோகம் பிடிச்சவங்களை போல தீவுல கொண்டு விட்டுருவாங்களாம். அப்படி தீவுல கொண்டு விட்டவங்கள யாரும் பார்க்க முடியாது, போக முடியாது. அப்படிதானே? ஏன்னா அது பரவக்கூடிய நோய்னு சொல்லி அதை விடுவாங்க, போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவருடைய வாஞ்சை என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட சென்று நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல கூட வட இந்தியாவில் எந்த மக்கள் கஷ்டப்பட்டுதாங்களோ, அதாவது தாழ்ந்த ஜன மக்கள் இருக்காங்களோ, அவங்க மத்தியில சொந்து ஊழியம் செய்ய வேண்டும், சுவிசேஷம் அறிவித்து அந்த மக்களுடைய நிலைமையை மேலேற்க வேண்டும், மேல்நிலை கொண்டு வர வேண்டும். அப்படி என்பதே தான் இந்த நாட்டில் நினைச்சாங்க. நண்பர் சுவிசேஷ ஜபங்கள் மூலமாக இந்த மிஷனரிகள் அங்க போய் நினைச்சாங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு முன்னால ஆதி காலத்துல நம்ம பெற்றோர்கள் பார்த்திருப்பாங்க. ஆங்கிலர்கள் வந்து ஏன்னா இங்கிலாந்து தேசத்துல இருந்து வந்து நமக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்க. அதனால ஏற்றுக்கொண்டே நம்ம நினைச்சிட்டோம் இந்த நாட்டுல இந்த நிலைமைக்கு இருக்கும். அப்ப இதே போல அந்த காடுகள் மலைகள்ல வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. அவங்களுக்கு எது பற்றியுமே தெரியாது, பொருளாதாரத்தை பற்றி தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இந்த சுவிசேஷம் நாளில அறிவிக்கப்படுகிறது. இந்த நாளில் அறிவிக்கப்பட்டு அவனுடைய வாழ்நிலை மேல்நிலைக்கு வருகிறது. அந்த மக்களை படிக்க வைக்கணும். நமக்கு எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து படிச்சாதான் மேல்நிலை சொல்லி படிக்க வைப்பாங்க, படிக்க வச்சாங்க. அதே போல அங்க இருந்தாங்க படிக்க வைக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கு உதவி பண்ணுறது இங்க மக்கள் தான். ஏன்னா வீடுகளில் சேர்ந்து சில பேர் நினைச்சாங்க, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சொன்னா குறைஞ்சது 1,200 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்காங்க.
அப்படி எங்க ஆலம்பையில ஒரு 10-15 பேர்கிட்ட படிக்க கொடுக்காங்க. 1500 கொடுத்து அந்த பிள்ளையை தாங்குவாங்க. அந்த பிள்ளையை படிச்சு மேல்நோக்கி விஷயம் வரும். இப்படி அந்த நிலைமை அந்த சமுதாயத்தை உயர்த்தி கொடுக்காங்க. இது அவங்களுக்கு இருக்குல்ல. சிலவங்களுக்கு இருந்துச்சுல பிடிக்காத காரணத்தினால அங்க என்ன ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்க. ஆழ்வார் சொல்லக்கூடிய ராஜஸ்தான்ல அந்த இடத்துல இந்த பள்ளியில இந்த ஒரு ஹோம்ல இருந்த பிள்ளைகளையே இருக்கணும்ட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. இங்க இருக்கக்கூடாது. இவங்க நமக்கு வந்து மக்கள் இங்க வந்து நன்மை செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அவங்க படிச்சு மேல்நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னா என்னுடைய கருத்துன்னா, அப்படி இருந்தா தான் ஒண்ணு தெரியாம இருந்தா தான் இருப்பாங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி என்ற எண்ணத்துல மக்கள் அப்படி செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் படிக்க வைக்காத பிள்ளைகளா எடுக்கணும் இப்படி செய்யறாங்க. இந்த காலம் அப்படி செய்யறாங்க. அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். இது எதுக்காக சொல்ல பண்ணா, அந்த மலாக்காத்தீவுல வந்த குஷ்டரோகிகளுக்காக இவர் வந்து சுவிசேஷன் பண்ணாரு. போன உடனே அந்த இங்கிலாந்து தேசத்துல இருந்து அவங்க மக்களுக்கு மருந்தெல்லாம் போகும். ஆனா அந்த குஷ்டரோகி என்ன செஞ்சாங்கன்னா, இவர் என்ன செய்யல, நமக்கு நம்மள மதமாற்றம் வந்திருக்காங்க, இவங்க சோகம் கொடுக்க நமக்கு புண்ணா ஆத்துவாங்க செய்வாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா அது இல்ல, நம்ம மதமாற்றம் வந்திருக்கான்னு சொன்னாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிநாட்டுல இருந்து அந்த இங்கிலாந்து தேசத்துல இருந்து அந்த மருந்து மாத்திரைகளை நிறுத்திட்டாங்க. நம்ம இவர் என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியல. உடனே இவர் தன் அன்பை செலுத்தினார். அந்த மக்கள் என்ன அன்பை செலுத்தி இவரும் குஷ்டரோகி ஆகிவிட்டார். அவங்க மக்களோட இருந்த குஷ்டரோகி அவங்க மக்களுக்கான எல்லா மக்களும் சுவிசேஷம் அறிவிச்சு குஷ்டரோகி அவரே என்ன செய்யாரு, தன்னுடைய காலத்தை முடித்துக் கொண்டார். அப்போ அவர் வந்து பேச்சுல இல்ல செயலிலும் என்ன செய்தார், நான் அன்புள்ளவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி இதை செய்து காட்டினார். அப்போ நாம் எப்படி அதுக்காக அதனால நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். சரி, இப்போ நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. எப்படிலாம் கேட்க வேண்டும், எப்படிலாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்ம ஆண்டவர் சர்ச்சுக்கு வந்து சொல்லணும்னே உடனே எப்படி ஜெபிக்கணும், தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், சோர்வு வரும். உடனே ஆண்டவர் கேட்டோடனே உடனே கொடுப்பாரா? சில காரியம் கொடுப்பாரு, சிலர் கொடுக்க மாட்டாரு. ஆனா பெண்கள்லாம் நீங்களாம் இது பண்ணீங்க. சில பேருக்கு குழந்தை வைக்கலாம், கட்டுக்கு இல்லாம இருக்கும். அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே கேட்ட வேண்டிய தலையன்னு சொல்லி கோபப்பட்டு வருவாங்க. அப்படி செய்ய முடியாது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வெற்றி செய்தாரு, ஒரு ஓமையை செய்தாரு சொல்லுகிறார். வாசிங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஓமையை சொல்றாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார். என்ன நம்ம உடனே கேட்டோடனே கிடைக்கணும்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் என்ன ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன பாருங்க, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க. நியாயாதிபதினா நியாயம் தீர்க்கின்றவர், சொல்லுகிறவர். முன்னாள் உள்ள கிராமங்கள்ல இருந்தவங்க, கிராமங்கள்ல ஒரு கிராம தலைவர் இருப்பாங்க. அப்படித்தானே, கிராமங்கள தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லுறதான் செய்யணும். ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட போய் போவாங்க. அவங்க சொல்லுறத அவங்க சில தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, அதை கேட்கணும். அதான் நீதிபதி, நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கின்றவர். ஆனா இப்ப அப்படி மாதிரி அந்த கிராமங்கள் அப்படி இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை. என்ன இப்ப எல்லாருமே என்ன செய்யுது, நியாயாதிபதி ஆயிட்டாங்க. எல்லாமே நியாயாதிபதி ஆயிட்டாங்க. அப்படி முன்னால உள்ள அமைப்பு, அந்த கிராம தலைவர்ல கிராமத்துல உள்ள மூப்பர் தான் இருப்பாரு, நாட்டாம. அது நாட்டாம சொல்லுவது, அது போய் அவர்கிட்ட போனோடனே, அந்த வழக்கு போனோடனே அவர் எழுதுவாரு, அது சொல்லி தீர்த்து கொடுப்பாரு. ஆனா இப்ப அப்படி முடியல. ஆனா இங்க பாருங்க, அப்படி ஒருப்பட்ட ஒரு நியாயாதிபதி ஒரு இருக்கான். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன், தேவனுக்கே பயப்பட மாட்டான். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, கடவுளுக்கு பயப்பட மாட்டானா, தேவனுக்கு பயப்படாத மனுஷன் மதிப்பானா, மனுஷனையும் மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட மனிதன் தான் யாரு போறா, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, யாரு ஒரு விதவை போறா. விதவை என்ன தெரியுங்களா, திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்தவன் தான் விதவை. அந்த விதவை, ஒரு விதவை போய் அவட அந்த நியாயத்திட்ட சொல்லி கேட்காரு, எனக்கும் என் சொந்தத்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நீர் என்ன செய்யணும், நியாயம் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்காங்க. அந்த விதவை கேட்கிறா. கேட்ட உடனே அவங்க உடனே பதில் சொல்றாரா நியாயாதிபதி? இல்ல. அது பின்னால் வருது, அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன், அநீதி உள்ள நியாயாதிபதியாம். அநீதி உள்ள அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி பின்னால இருக்கு. அவன் நியாயாதிபதி கேட்கல. ஆனாலும் இவன் என்ன செய்யல, விட்டு விடல. அந்த விதை தாய் வந்து விட்டு விடலை. விட்டு விடாம திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கொண்டே இருக்க, இந்த காரியத்துல தீர்ப்பு சொல்லணும், அது தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனாலும்
கேட்கல. ஆனா இப்படிப்பட்ட அப்ப அவர் மனசுல நினைக்க அந்த அநீதியோட நியாயத்தை நினைக்காங்க, இவரு தினம் நம்மகிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காள, என்ன தினம் வந்து தொந்தரவு பண்ணுதா, அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது நியாயம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசுல தயாரிக்கணும். அப்போ பாருங்க, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியே மனம் இறங்கி செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் தம்மை நோக்கி இரவு பகல் கூப்பிடுற மக்களுக்கு அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே தீர்ப்பு சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேண்டிய விஷயத்தில் நீடி பொறுமையா இருந்து உள்ளதா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. நீ கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்வேன், நீ கேட்பதை கொடுப்பேன். அதனால நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து எந்த காரியம் இருந்தாலும் உடனே சோர்வு அடைந்துடாமல் தொடர்ந்து என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் சொல்லி ஒரு தேவ மனிதர், ஜார்ஜ் முல்லர், கேள்விப்பட்டு தெரியல, ஜார்ஜ் முல்லர். அவர் என்ன நினைச்சோன்னா, அவர் யாருக்கெல்லாம் அவர் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாராம், ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். ஒரு பேப்பர்ல எழுதி ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணி இருந்து ஒரு ரட்சிப்பட்டாச்சுன்னா உடனே டிக் பண்ணிட்டு அடுத்தவங்க ஜெபம் பண்ணுவாராம். இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். கிட்டத்தட்ட நண்பர்கள் ஒரு 5 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல 4 பேர் வேகமா ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு மனிதன் மட்டும் ஏத்துக்கலையா. ஆனா அவனுக்காக எத்தனை வருஷம் தெரியுமா, 35 வருஷம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். அப்பவுமே என்ன செய்யல, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத நேரத்துல இவர் அடிச்சுட்டாரு, இறந்து விட்டார். இவர் இறந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்று விட்டார். சென்று விட்டார். அப்ப அவன் அது பிறகு வராரு. ஒரு நாள் அவருடைய கல்லறையில் போய் ஒரு மனிதன் அழுதுகிட்டு இருந்தான். ஒரு மனிதன் அழுதுகிட்டு இருந்தார். அழுதுகிட்டு இருக்கிற சமயத்துல அங்க போய் அங்க ஒரு போதகர் அந்த வழியா போயிருக்காரு. போய் ஏன் மனிதா இந்த கல்லறையில வந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து கேட்டாராம். அந்த போதகர் கேட்டாராம். அவன் சொன்னானா, எனக்காக நான் ரட்சிப்படையன்னு சொல்லி இந்த மனிதன் சார் ஜெபித்து கொண்டே இருந்தாரு, அவரு இறந்து விட்டார், இன்னும் எனக்கு யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி அந்த போதகர்கிட்ட கேட்டாராம். அப்போ போதகர் சொன்னாராம், அந்த வசனம் சங்கீதம் 68:5 வாசிங்க. சங்கீதம் 68:5. திக்கிட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்காரு. அப்போ அந்த வசனத்தை சொல்லி அவர் இருந்தாரு, அப்படி சொல்றாரு, சகோதரனே, உனக்காக ஆண்டவர் சரி ஜெபித்து கொண்டே இருக்கிறார், பிதாவிடம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்படிதானே, நமக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருந்தாரு, பிதாவிடம் நமக்காக சார் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி வேண்டிக் கொண்டிருக்காரு. அவன் உனக்காக பிதாவிடம் இருந்தாரு, ஏசப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாதான். அப்படியா, எனக்கா இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்காங்களா, ஆண்டவரே என்ன ஜெபிக்காரா அப்படின்னு சொல்லி உடனே இருக்கான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்ப அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவர் சோர்ந்து போகாமல் இருந்தாரு, ஜெபித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும், எந்த காரணம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும், ஒரு காரியத்துல நமக்கு கிடைக்கல சொன்னே அதான் விட்டு விடாமல் என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாகணும்னா, விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். என்ன விசுவாசத்தோடு என்ன இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். முதல்ல சோர்ந்து போகாமல் கேட்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். அதுக்கு ஆதாரமுள்ள வசனம் வாசிங்க. மத்தேயு 21:22. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பா என்ன செய்யலாம், அவைகளெல்லாம் என்ன செய்யலாமா பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஜெபம் அடுத்த என்ன, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நம்ம கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு என்ன கேட்க வேண்டும். அதற்கு ஒரு ஊமை சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு, ஆண்டவர் ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்ன தெரியுங்களா? 100 பேருக்கு அதிபதி. 100 பேருக்கு அதிபதி. 100 பேருக்கு தலைவர். அவன் அதிபதி, 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதி அவர் பற்றி சொல்றாரு. அவர் ஏசப்பா இயேசு நினைச்சானா அது கப்பர்நகூமுக்கு போறாரு. கப்பர்நகூமுக்கு போகும்போது அங்க ஒரு 100க்கு அதிபதியாக அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் தான் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறான். சாவக்கூடிய அளவில் இருக்கான்.
அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை ஆண்டவர் என்ன செய்யணும், வீட்டுக்கு கூப்பிடணும், கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன செய்யணும் சொல்லி அவன் ஜெபிக்க, அவனுக்கு சுகம் கொடுக்க வேணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த நேரத்தில் என்னச்சானா, அந்த 110 என்னச்சானா, அவன் அவன்கிட்ட இருக்க சபையில உள்ள யூதருடைய மூப்பர், அந்த சபையில உள்ள மூப்பரை ஏசப்பட போய் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வேண்டும், என்னுடைய வேலைக்காரன் அதாவது என்னுடைய நியாயாதிபதி, இந்த அதிபதி 100 அதிபதியுடைய மகன் மரண படிக்கிறான், அதனால வீட்டுல வந்து என்ன சொன்ன எனக்கு அவனுக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருந்தாரு, அந்த மூப்பரை அனுப்புதாரு. ஆனா இன்னும் சொல்லாரு, அவன் எப்படிப்பட்டவன், அந்த 110 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டினான், இப்படிதான் நன்மை செய்திருக்கான் அந்த 110. அதனால கண்டிப்பா என்ன நீ அவர் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுதாரு, ரெக்கமெண்ட் பண்ணி வர வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சரின்னு சொல்லி அவர் இருந்தாரு, ஆண்டவர் வராரு. வந்த உடனே அந்த 110 வீட்டுக்கு வரவும் வந்த உடனே என்னன்னா, உள்ளே போக முன்னாலே உடனே 110 தடை பண்ணிக்கிறான். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் நினைச்சது தகுதியற்றவன், நீ 2 வீட்டுக்கு என்ன சொன்னா வர வேண்டாம் சொல்லி தகுதியற்றவன் சொல்லி அவர் அங்கே நிறுத்தி விடுகிறான். அப்போ நான் எப்படிப்பட்டவனா, எனக்கு ஒரு போனா போறான் வாரான் அப்படிப்பட்ட வேலைக்காரன்லாம் என்கிட்ட இருக்கான், என்ன அப்படிப்பட்ட வேலைக்காரன் இருக்கான், நான் அப்படிப்பட்டவன், அதனால நீ என்னுடைய வீட்டுக்கு என்ன வர வேண்டாம், பிரேஸ்கே நான் பார்த்தது இல்ல அப்படி சொல்லி அதை சொல்றாரு. நீ என்ன செய்யணும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நீ வெளியே என்ன செய்யணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி அந்த 110 கேட்கிறான். அப்போ அங்க சொல்ல உடனே இவர் சொல்றாரு, அதாவது நான் 100 பேருக்கு அதிகாரியா இருக்கனால என்ன எனக்கு எல்லாருமே கீழ்பிடிக்கிறாங்க, நான் ஒரு போயிடான் வாண்டா வாங்கினான். ஆனா இவைகளை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின்வரி செல்கிற ஜனங்களை நோக்கி, நான் இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட மனிதரை காணவில்லை. இஸ்ரவேல் மக்களே இவ்வளவு விசுவாசம், வீட்டுக்கு வரண்டா, நீங்க ஜெபிக்க வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்ன என் வேலைக்காரன் ஜோஸ்தமா சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இஸ்ரேல் மக்கள்லயே அப்படி இல்லை அப்படி சொல்லி என்ன சாரு அவர் சொல்லுதார். அப்ப அது முன்னால சொன்னோடனே அவர் அனுப்பிவிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய் சேரனால அங்க போனா அவன் என்னச்சுதான் மரண அவஸ்தையில இருந்த வேலைக்காரன் என்னச்சுதான் அவனுக்கு சுஸ்தம் கிடைக்குது, அவர் சுகமாகி எழுப்பி விட்டுறான், சுகமாகி எழுப்பியிருக்கான். அப்ப ஒரு விசுவாசம் அங்க இருக்கணும், விசுவாசம் நம்ம கேட்டா கிடைக்குமா அப்படின்னு நினைக்க கூடாது, கண்டிப்பா நினைச்சோம் ஆண்டவர் தருவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம நினைச்சோம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இது மாதிரிதான் இந்த ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு ஒரு ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஜார்ஜ் முல்லர் தான் நடத்திட்டு இருக்காரு. 2000 பிள்ளைகளை வச்சு நடத்திட்டு இருக்காரு. நடத்தி அது சாப்பாடு பிள்ளைகள் என்ன கொடுக்காருனாக்கி எப்படி கொடுக்காருன்னா, யாராவது செய்வாங்க கொடுப்பாங்க, யாராவது பணம் கொடுப்பாங்க அல்லது எது செய்வாங்க நடக்கும். ஆனா ஒரு நாள் என்னன்னா இந்த 2000 பேருக்கு சாப்பாடு இல்லை. எல்லா மக்களும் எல்லா பிள்ளைகளும் தட்டுல உட்காந்து பந்தில உட்காந்து சாதத்துக்கு உட்காந்தாச்சு. ஆனா எங்க எதுவுமே இல்லை, எல்லாரும் முழிக்காங்க, வேலைக்காரங்க என்னென்ன செய்யறது. அப்ப அவர் ஜார்ஜ் முல்லர் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன உடனே முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு போஜனம் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லு, நீர் தாரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்காங்கல்ல, திடீர்னு நினைச்சுன்னா ஒரு 4-5 வண்டியில லாரியில உணவுகள் வருதான், சாப்பாடு வருது. என்ன சொன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு முக்கியமான மனிதனுடைய வீட்டுல திருமண நிகழ்ச்சி நடக்கணும்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. திடீர்னு அங்க ஒரு மரணம் ஆகி போச்சு. அப்ப உடனே அந்த மரணம் ஏற்பட்ட காரணத்தினால அந்த சாப்பாடுலாம் செய்ய முடியாது, விருந்து வைக்க முடியாது. அதனால உடனே அந்த சாப்பாடை அப்படியே இருக்காங்க. அப்ப அவர் விசுவாசத்தோடு ஜெபித்தா அங்க பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, காப்பாற்றப்பட்டாங்க, உணவு கொடுக்கப்பட்டது. அதனால நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அதுல விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் அடுத்த பாருங்க எப்படி இருக்கணுமா, ஒரு மனதோடு ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது பல சிந்தனைகள் வரும். அப்படி பல சிந்தனைகள் வராம ஒரே சிந்தனையோடு எசப்பா எனக்கு தாரம், எசப்பா இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க அப்படி சொல்லி ஒரே சிந்தையோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அதான் ஒரு மனப்பாட்டு, ஒரு மனதோடு கேட்க வேண்டும், ஒரு மனதோடு நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே பேதுரு
சிறைச்சாலையை காப்பகத்தின் கீழ் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி கூட்டத்தோட ஜெபம் பண்ணுகிறார்கள். பாருங்க, அங்க யார் ஜெபிக்கா? ஜெபிக்கிறது யார் ஜெபிக்கா? சபையார் ஜெபிக்காங்க. சபையார் நினைச்சாங்க ஜெபிக்கணும். அப்போ இந்த நாள் நீங்கள் நினைச்சணும், சபையாராய நீங்கள் நினைச்சணும் ஜெபிக்க வேண்டும். சபையாராய நீங்கள் நினைச்சணும் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் அதிகமான நெருக்கடிகள், அதாவது நம்ம அப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து ஜெபிக்கணும் பாரோம், அதை கூட முடியலை. சபையார் அங்கே கூடி ஜெபிக்கிறாங்க. அங்கே கூடி ஜெபித்தா என்ன நடக்கும் பார்ப்போம். அது மாதிரி நாம என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்களாவது வாரத்து ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? எப்படியாவது இந்த ஊழியர்களுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம நம்பி தான் ஊழித்து போறாங்க, சுவிசேஷாரிக்கு போயிருக்காங்க. அந்த மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்களும் மேல்நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால நாம என்ன செய்யணும்? ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்காக செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அந்த மிஷினர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, தன்னார்வ ஊழியர்களுக்காக. விசுவாசிகள், நீங்களாம் யாரு? விசுவாசிகள். சொல்ல முடியுமா? நம்ம சபை பிள்ளை சபை பண்ணுவாங்க, ஆனா இன்னொரு சபையில சொல்லுவாங்க சில எங்க விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விசுவாசிகள் அப்படிதானே? நம்ம யாரு? விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை நாம் நினைச்சோம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள். சபையார் நினைச்சோம் கூடி வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சோம் எப்படியாவது நான் புக்கு வேணும் தாரேன், அறைகோல் தாரேன், அறை அது பத்திரிகை இருக்கு, அது புத்தகம் இருந்துச்சு. நீங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க டைம் சாயந்தரம் 7 மணிக்கு 8 மணிக்கு வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நினைச்சோம் ஜெபிங்க. அது புக்கு இப்ப தந்து போறேன், திரும்ப நினைச்சோம் டேவிட் கொடுத்து விடுதேன், என்ன ஜெபம் பண்ணுங்க. அப்ப எங்க என்ன நடக்க பாருங்க. இங்க என்ன சபையார் யாருக்காக ஜெபிக்காங்க? பேதுருக்காக ஜெபிக்காங்க, அப்படித்தானே? எதுக்காக பேதுரு ஜெபிக்க வேண்டும்? பேதுரு என்ன நினைக்காங்க? என்ன செய்யாது? அதாவது யூதர்களுக்கு அவங்க என்னன்னா ஏரோது ராஜா ஆண்ட காலத்துல ஏரோது ராஜா என்னன்னா சிலரை துன்பப்படுத்தாங்க. எப்படி துன்பப்படுத்தாங்க? சிரசேதம் பண்ணுறாங்க, அப்படித்தானே? யாக்கோபை பட்டயத்தினாலும் வெட்டுதாங்க. கொலை செய்த உடனே அது என்ன செய்யுது? ரொம்ப பிடித்தம், எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறாங்க, அப்படித்தானே? எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப கூட கொஞ்சம் நாளைக்கு ஒரு மனிதனை கொன்னதுக்கு கொஞ்சம் பேர் சந்தோஷப்பட்டாங்க, கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வெளிநாட்டுல என்ன எல்லாம் தெரிஞ்சாங்க, ஆடி பாடி சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சில பேர் அவங்க இது பண்ணுவாங்க. இப்படி நடந்தது எங்க இப்ப போராட்டத்துக்குல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், அப்படிதானே? அவங்களுக்கு போராட்டம் இப்ப உள்ள அமைதியான சூழ்நிலை ஆயிட்டு, அப்படிதானே? அதுக்காக ஜெபம் பண்ணணும். எந்த நாள் போறனாலும் தான் கொஞ்சம் சண்டை ஜெபம். அப்ப முதல்ல ஒரு தலையில அதாவது என்ன ஒரு சின்ன பிரச்சனை அது போனா நம்ம நீக்கிட்டே போவோம். அப்போ அதுக்காக நம்ம நினைக்கணும், அந்த தலைவரை கொண்ட உடனே சில மக்கள் தெருல டிவியில பார்த்தாங்க, சில பேர் தெருல இருந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க, சில பேர் இது பண்ணாங்க. அப்போ அதே போல இங்க யூதர்கள் இருந்தாங்க, அந்த யாக்கோபை கொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே ஏறாதான் அடுத்தால யாரை பிடிக்கணும்? பேதுருவை பிடிக்கணும், பேதுருவை பிடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு சிறைச்சாலைல வச்சாச்சு. சிறைச்சாலைல வச்சு அங்க எத்தனை பேர் பாருங்க, ஒரு மனிதனுக்கு எத்தனை இருக்காங்க பாரு, எத்தனை பேர் பாருங்க. 4 வகுப்புக்கு 4 போர் செய்வராக ஏற்படுத்தி 4 வகுப்புகள், ஒரு குரூப்புக்கு 4 பேரு. அப்ப நான் எத்தனை குரூப்பு, எத்தனை வகுப்பு? 4. அப்ப எத்தனை பேர் ஆச்சு? 16 பேர். ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு தப்பிச்சு பேர் விடான்னு சொல்லி பாக்கிறதுக்கு எத்தனை பேரு? 16 பேரு. இன்னும் இருக்க பாரு, இருங்க பாருங்க. அது மாதிரி இப்படிப்பட்டவனை கொண்டு ஜெயில அடைச்சாச்சு. ஜெயில அடைச்சு போட்டாச்சு. அடைக்கும் போது என்ன சபையா கூடி என்ன அவனுக்காக அவனை தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்காங்க. யாருக்கா? பேதுருக்காக ஜெபிக்க. என்ன ஜெபிப்பாங்க? என்ன ஜெபிச்சிருப்பாங்க? ஏசப்பா பேதுரு நினைச்சணும் வெளியே வரணும், சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும், சிறைச்சாலையிலிருந்து நினைச்சணும் வெளியே வர வேண்டும் சொல்லி அவங்களுக்கு அவங்க ஊக்கத்தோடு இருக்காங்க, ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இது பாருங்க, பஸ்கா பண்டிகை உண்டு. அந்த பண்டிகைக்கு முந்தின நாள் அவனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானிக்காங்க. அப்ப தீர்மானம் செய்யும் பொழுது அந்த முந்தின நாள் இரவுல அவன் இருந்தாங்க சிறைச்சாலையில சங்கிலினால கட்டி போடுறாங்க. 16 பேர் பாதுகாக்காங்க, சங்கிலினால கட்டிதாங்க. ஏன்னா அவருக்கு மத்தியில 2 சேவகர் நிக்காங்க, சங்கிலியும் அது ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி 2 சேவகர் அங்க நிக்காங்க. இப்படிப்பட்ட அது பிறகு காவல் காக்க வேற. அப்ப கிட்டத்தட்ட 16, 18, 20 பேர்கிட்ட ஒரு மனுஷனுக்கு பாதுகாக்காங்க. அப்ப காவல் காக்க வர இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, சிறைச்சாலையில ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. சிறைச்சாலை ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. தேவதூதன் வந்த உடனே அந்த அறை என்ன செய்து பிரகாசிக்கிறது. பிரகாசத்தை மட்டுமல்ல, பிரகாசத்தோடு
அது பிறகு பேதுரு என்ன போய் தட்டி எழுப்புறாரு. அந்த தேவதூதன் போய் எழுந்தாரு, பேதுரு போய் விழாவில தட்டி எழுப்புறாங்க. எழும்பு எழும்பு, சீக்கிரம் எழும்பு, எழுப்பி வான்னு சொல்லு. உன்னுடைய அறையெல்லாம் கட்டிக்க, எல்லாம் துணியெல்லாம் கட்டிக்க, எல்லாத்தையும் மாட்டிக்க. என்ன சொன்ன, நம்ம எங்க போனோம், வெளியே போனோம் வா அப்படின்னு சொல்லி தேவதூதன் நினைச்சாங்க. அவனுக்கு கட்டளை இட்டு அவன் ஏற்பாடு பண்ணதாரு. இது யாருக்குமே தெரியும், மற்ற யாருக்கும் தெரியுமா? 16, 18, 20 பேர் இருக்காங்க. 20 பேருக்கு தெரியுமா? தெரியாது. இது நடுஇரவுல நடக்கு. தேவதூதன் வந்து அவனை காப்பாற்றுக்கு செய்யாரு. அப்ப கடைசியில அவர் எல்லாத்தையும் எழுப்பி நினைச்சாரு, சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. தேவதூதன் வெளியே கூட்டு வந்தாரு. வெளியே கூட்டு வந்து இருந்தாரு. வெளியே கூட்டு நடை தாண்டி வரும்பொழுது என்ன, அது பிறகு அவன் தேவதூதன் விட்டு போயிருந்தாரு. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது எப்படி, எதனால நடக்கு? சபையார் இருந்தாங்க கூடி ஜெபிக்காங்க. ஏசப்பா பேதுருவை வெளியே கொண்டு வந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கின்ற காரணத்தால இங்க இருந்தாரு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி வெளியே கொண்டு வராரு. வெளியே போற உடனே அப்ப நடக்கலாம், இது என்ன கனவோ நட்டிட்டு என்ன பேதுரு இருக்காரு. வெளியே போன உடனே தேவதூதனை விட்டு போயிடலாம். போன உடனே அதுதான் அதோ இது உண்மையா நடக்கு. நம்மளை ஆண்டவர் நினைச்சிருக்காரு, நம்மளை வெளியே கொண்டு வந்ததாக, ஏசப்பா வெளியே கொண்டு வந்ததாக தேவதூதனை அனுப்பி செயல்பட்டுக்கிறான்னு சொல்லி பாருங்க. வந்த உடனே நேரம் எங்க போறாரு தெரியுமா? எங்க போறாரு? எங்க ஜெபம் பண்ணி இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போறாரு யாரு? பேதுரு. எங்க ஜெபம் பண்ணி இருந்தா அந்த வீட்டுக்கு பேதுரு போறாரு. பேதுரு போய் கதவை தட்டுதாரு. அங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவங்க ஜெபிக்கிறாங்க, பேதுரு வெளியே கொண்டாந்து கூடி சபையார் கூடி ஜெபிக்காங்க. ஆனா என்ன விசுவாசம் இல்லை. அந்த ஒரு பெண்ணு எட்டி பார்க்காங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளை போய் கதவை தட்டின உடனே போய் அந்த துவாரத்தோடைய அந்த சாவி துவாரம் இருக்குல்ல, அது வழியே எட்டி பார்க்க பேர் வந்துருக்காங்க. ஆனா பேர் வந்துட்டான்னு சொல்லுவாரு. வந்த உடனே அவங்க என்ன சொல்லலாம், அதை ஏத்துக்கிறல்ல. நீ என்ன செய்த, நீ சும்மா விளையாட்டு சொல்லுத, இருக்கிறாய், நீ விளையாட்டு சொல்லுத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மீண்டும் அவர் கதை தட்டும் பொழுது அது ஜெபித்து கொண்டு போய் பார்க்காங்க. கதை திறக்காங்க. அங்க யார் நிக்கா? பேதர் நிக்கிறார். என்ன பாருங்க, அந்த ஜெபத்தின் வல்லமை. யாருடைய ஜெபத்தின் வல்லமை? சபையார் அவருடைய ஜெபத்தின் வல்லமை அந்த மனிதனை நினைச்சாங்க காப்பாற்றுகிறது. அந்த ஏரோது ராஜா எப்படியாவது கொல்ல வேண்டும் சொல்லி திட்டமிட்டார். ஆனா கடைசி அவருடைய கதை என்ன தெரியுமா? இவன் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிடுகிறார். யாரு? ஏரோது ராஜா. ஆனா கடைசி அவர் பின்னால என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? அதாவது அவர் பேதர் வந்து சொன்னே அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, அமைதியா இருங்க. அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு அந்த மக்கள்கிட்ட. என்ன சபை அந்த அங்க நடந்தது எங்க நடந்தது? சிறைச்சாலையில் நடந்ததெல்லாம் சொல்றாரு. எல்லாம் சொல்லி முடிக்காரு. சொல்லி முடிச்ச உடனே அங்க என்ன அந்த நேரத்துல என்னன்னா, இன்னும் அந்த குறித்த நாளிலே அதாவது இன்னொரு விஷயம், இவன் வெளியே போற உடனே எல்லாரும் யோசிக்காங்க. அங்க அதாவது அந்த காவல்காரன் எல்லாத்தையும் பயப்படுத்தாங்க. ஐயோ வெளியே போயிட்டாரு நம்ம என்ன செய்ய ராஜாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ராஜாக்கள் வந்து கொடூரமானவங்க. ராஜா வந்து கொடூரமானவங்க. அவங்க என்ன நினைக்காங்களோ அதான் மகிமைப்படுத்தினால, தேவனை மகிமைப்படுத்தின காரணத்தினால அங்க அவன் எழுச்சாரு. எழுந்து பாருங்க, வாசிங்க 23 வருஷம் பாருங்க. 23 பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவனை அடித்து அவன் எப்படி செத்தானா? முழுமுழுத்து செத்தானா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க செயல்படுத்துற காரணத்தால அந்த ராஜாவுடைய கதையை பாருங்க. காரணம் என்ன? சபையார் நினைச்சாங்க, கூடி ஜெபித்தாங்க. அப்ப அதனால இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரங்க மிஷனரிகளுக்காக அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய காரியங்களுக்காகவும் நமக்கு தேவைகளுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். என்ன எப்படிலாம் ஜெபிக்கணும்? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனப்பாட்டு ஜெபிக்க வேண்டும். இப்படிலாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க சொன்னா, கொலோசியர் 3:20 வாசிங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களையும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. சரி, அதுல எபேசியர் 3:20. எபேசியர் 3:20. நான் இவ்வாறு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய என்ன தருவார்? பாருங்க, நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை நமக்கு தருவார். நான் இப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு நினைக்கிறதுக்கும்
வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை என்ன செய்வார்? நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். அதனால நாம் நம்முடைய ஜெபத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்கனவே எங்க விபிஎஸ்ல என்ன இருக்கு? விபிஎஸ் தலைப்பு என்ன? ஜெபிக்கிறவன். அப்படிதானே? ஜெபிக்கிறவன் தானே? ஜெபிப்பான். ஜெயிப்பவனோ? நான் ஜெயிப்பவன். சரி, நம்ம அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை விட்டு விட கூடாது. நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? அந்த சபையார் கூடி ஜெபித்த போல நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இப்போ இந்த பாருங்க, நம்ம ஜெயிப்போம். இப்போ பாருங்க என்ன என்ன செய்யணும்? ஒண்ணு